குருக்ஷேத்திரப் போருக்கு முந்தைய இரவு அது. பாண்டவர்களை அவமதிப்பதில் மகிழ்ச்சி காணும் நோக்கத்தில் துரியோதனன் இருந்தான். போர்க்களத்திற்குள் நுழைவதற்கு முன்பு அவர்களை மேலும் அவமதிப்பதை உறுதி செய்தான். போரில்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். மேலும் பாண்டவர்கள் மீதான தனது ஆதிக்கத்தையும் அவமதிப்பையும் காட்ட விரும்பினான். எனவே சகுனியின் மகனான உலுகனை பாண்டவர்களின் முகாமுக்குத் தூதராகச் சென்று தனது செய்தியை தெரிவிக்கச் சொல்கிறான். துரியோதனன் தனது செய்தியை வழங்கிக் கொண்டிருந்தபோது சகுனி, உலுகன், துச்சாதனன் மற்றும் கர்ணன் ஆகியோர் துரியோதனனின் முகாமில் இருந்தனர். துரியோதனன் உலுகாவைப் பார்த்து, உலுகா, பாண்டவர்களின் முகாமுக்கு ஒரு தூதராகச் செல். நான் சொல்லப்போகும் வார்த்தைகளை பாண்டவர்களிடம் சொல்லுங்கள். நான் சொல்லும் விதத்தில் அந்த யுதிஷ்டிரனை நேரடியாக அவன் கண்களை பார்த்து இவ்வாறு சொல்லுங்கள். யுதிஷ்டிரனே, இறுதியாக நேரம் வந்துவிட்டது. செயல்பட வேண்டிய நேரம் இது. இனி வார்த்தைகளும் இல்லை, உணர்ச்சிகளும் இல்லை. உன்னால்தான் நாம் ஒரு பயங்கரமான போரை நடத்தப் போகிறோம். அந்த வித்தைக்காரன் கிருஷ்ணனும் சஞ்சயனும் அவர்களின் மூலம் நீ செய்த உணர்ச்சிகரமான மற்றும் ஆடம்பரமான சமாதானப் பேச்சுக்கள் உன்னை ஒரு அமைதிப்பிரியனாக எல்லோரும் பார்க்க வைப்பதற்காக உன் தரப்பில் இருந்து நடத்தப்பட்ட நாடகங்கள் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறோம். உன் முயற்சிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்பதைக் கண்டு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தர்மயுத்தம் என்று அழைக்கப்படுவதற்காக உன் பக்கத்தில் இருக்கும் சிலரை மட்டுமே நீ சேகரிக்கிறாய் என்றான். மேலும் துரியோதனன் தன் கண்களை சுருக்கி ஏளனமாகச் சிரித்தான். ஓ பாண்டுவின் மகனே, ஹஸ்தினாபுரத்தை ஆள வேண்டும் என்ற ஆசைக்காக உலகத்தையும் உங்களை ஆதரிக்கும் மக்களின் வாழ்க்கையையும் அழிக்க முயற்சிக்கும்போது உங்களை எப்படி நேர்மையான மற்றும் மரியாதைக்குரிய மனிதராகக் கருதுகிறீர்கள்? நீங்கள் மிகவும் ஆன்மீக மற்றும் நல்லொழுக்கமுள்ள நபராகக் காட்டிக்கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் இதயத்தில் மறைமுகமாக தீய நோக்கங்கள் உள்ளன. ரிஷி நாரதர் என் தந்தைக்கு ஒரு முறை சொன்ன கதையில் வரும் பூனை போல நடந்துள்ளீர்கள். நீங்கள் எந்த கதை என்று யோசிக்கிறீர்கள் என்றால் அது இங்கே. ஒரு காலத்தில் கங்கை கரைக்கு அருகில் ஒரு பூனை இருந்தது. ஆற்றின் கரையில் நின்று முன் பாதங்களை உயர்த்தி உறுதியான தொனியில், இனிமேல் நான் துறவறம் செய்யப் போகிறேன், நான் அசைவத்தை விட்டு ஆன்மீகப் பாதையில் நடப்பேன் என்று சொன்னது. அப்படிச் சொல்லி பூனை அதன் தவத்தை இன்னும் தீவிரமாகச் செய்யத் தொடங்கியது. பூனையின் துறவரமும் அமைதியான நடத்தையும் பறவைகளையும் எலிகளையும் பூனையின் மேல் நம்பிக்கை வரவைத்தது. அவைகள் பூனையின் பக்தியை பாராட்டின. காலப்போக்கில் அவைகள் பூனையிடம் அடைக்கலம் புகுந்தன. மழை மற்றும் குளிரிலிருந்து பூனையை பாதுகாத்தன. பறவைகளும் எலிகளும் பூனை தங்கள் இயற்கையான எதிரி என்பதையும் அவற்றை உண்பது பூனையின் இரத்தத்தில் உள்ளது என்பதையும் மறந்துவிட்டன. அவைகள் ஒருநாள் பூனையிடம் சென்று மிகவும் பணிவான குரலில், ஓ பெரிய ஆத்மா, நாங்கள் உங்கள் பாதுகாப்பை தேடுகிறோம், எங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள். பிரச்சனையின் போது எங்களுக்கு உதவும் ஒரு சிறந்த நண்பரைப் போலிருங்கள் என்று சொன்னது. பூனை அரை மனதுடன் ஒப்புக்கொண்டு, என்னால் முடிந்ததைச் செய்வேன் என்று சொன்னது. நீங்கள் என் தவத்தின்போது எனக்கு உதவி செய்தீர்கள். உங்கள் ஆதரவினால்தான் நான் எனது தவத்தை நிறைவேற்ற முடிந்தது. ஆனால் உங்களிடமிருந்து எனக்கு ஒரு சிறிய உதவி தேவை. உணவின்றி எனது தவம் என்னை பலவீனப்படுத்தியுள்ளது. மேலும் ஆற்றின் கரையில் நடந்து சென்று குளிப்பதே எனக்கு கடினமாக உள்ளது. உங்களில் யாரேனும் ஒருவர் என்னை தினமும் ஆற்றில் குளிக்க அழைத்துச் செல்ல உதவினால் நான் உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். எலிகளும் பறவைகளும் பூனையின் வார்த்தைகளை நம்பி அதற்கு ஒப்புக்கொண்டன. ஒவ்வொரு நாளும் காலையில் பூனை குளிக்கச் செல்லும்போது ஒரு எலி அல்லது ஒரு பறவை பூனையை கங்கை நதிக்கரைக்கு அழைத்து செல்ல உதவும். பூனை அவற்றை தின்றுவிடும். திரும்பி வரும்போது பூனை குளிக்கும்போது அவைகள் வெளியேறிவிட்டதாக பொய் சொல்லும். பூனை தினமும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது போல் நடித்துக் கொள்ளும். இது பல நாட்கள் தொடர்ந்தது. இதன் விளைவாக பூனை கொழுத்து வலுவடைந்தது. அதே நேரத்தில் எலிகள் மற்றும் பறவைகளின் எண்ணிக்கை வாடிப்போனது. ஓ யுதிஷ்டிரா, நீ பூனையைப் போன்றவன். உன் சகோதரர்களுடன் சேர்ந்து நீயும் அதே வழியில் நடந்து கொள்கிறாய். நீ ஒரு நற்பண்பாளரைப் போல பேசுகிறாய். ஆனால் உண்மையில் உன் செயல்கள் வேறுவிதமாக கூறுகின்றன. குறைந்தபட்சம் இந்த போரில் நீ ஒரு க்ஷத்ரியன் போல வெளியே வந்து போராடு. உன்னை மறைக்காதே. நீ நாடு கடத்தப்பட்ட போது உன் தாய் மாதா குந்தி எப்போதும் அழுது கொண்டிருந்தாள். குறைந்தபட்சம் அவளை திருப்திப்படுத்த முயற்சி செய். முடிந்தால் அவளுக்காக இந்த போரில் வெற்றி பெறு. அவள் இப்போது க்ஷத்திரியர்களை மட்டுமே பெற்றெடுத்ததாக நினைக்கலாம்.
உன் உண்மையான பலத்தை எங்களுக்குக் காட்டு. உன் பலவீனத்தில் விழுந்து மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்குச் செல்லாதே. நான் உனக்குச் செய்த அனைத்தையும் நினைவில் கொள். பீமனுக்கு விஷம் கொடுத்தல், மெழுகுவீடு, திராவுபதியை அவமதித்தல், பகடை விளையாட்டு. ஓ, நான் நிறைய விஷயங்களைச் சொல்ல முடியும். ஆனால் இவையே உன்னை வந்து சண்டையிட வைக்க போதுமானவை என்று நான் நம்புகிறேன். யுதிஷ்டிரா, நாளை மிகப்பெரிய இராணுவத்தைக் கண்டு பயப்படாதே. வலிமை மிக்க பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் மற்றும் எனது கர்ணனின் கீழ் நாங்கள் போராடுவதால் உங்களையும் உங்கள் உயிர் வாழும் நம்பிக்கையையும் அழிக்க எங்களுடைய அணிவகுப்பு வருகிறது என்றான். துரியோதனன் பாண்டவர்களையும் அவர்களது படையையும் கேலி செய்தான். திரௌபதியின் துகிலுரிப்பின் போது அவர்கள் எடுத்த சபதங்களை நினைவுபடுத்தி அவர்களை கேலி செய்தான். ஓ, நான் உங்கள் மனைவியை அவமதித்து அவளை நீதிமன்றத்திற்கு இழுத்துச் சென்றேன். நீங்கள் அனைவரும் எதுவும் செய்யாமல் அங்கே நின்றீர்கள். நீங்கள் அனைவரும் உங்களை ஒரு க்ஷத்ரியன் என்று எப்படி கருதுகிறீர்கள்? வேறொருவர் உங்கள் மனைவியை இழுக்க அனுமதித்தபோது உங்களை எப்படி ஒரு ஆணாக கருதுகிறீர்கள்? திரௌபதியை நான் அல்லது என் சகோதரர்கள் பாண்டவர்கள் அனைவராலும் அவமதிக்கப்பட்டாள். அவள் உங்கள் 5 பேரை நம்பி இந்த குடும்பத்திற்கு வந்தாள். ஆனால் நீங்கள் அனைவரும் அவளை ஆதரிக்காமல் விட்டுவிட்டீர்கள். பாண்டுவின் மகன்களே, அவமானம்! உங்கள் அனைவருக்கும் உங்கள் மனைவி அவமதிக்கப்பட்டபோது நீங்கள் 5 பேரும் இறந்த இறைச்சியைப் போல நின்றீர்கள். நீங்கள் அனைவரும் உங்களை சிறந்த போர்வீரர்களாக கருதுகிறீர்களா? நீங்கள் அனைவரும் ஆண்களாக இருந்தால் உங்கள் அவமானத்திற்கு பழிவாங்காமல் விடாதீர்கள் என்று கூறினார். துரியோதனன் தனது அனைத்து சக்திகளுக்காகவும் பாண்டவர்களை நாடு கடத்துவதில் பெற்ற வெற்றிக்காகவும் தன்னை பாராட்டினான். அவர் தனது தனிப்பட்ட செய்தியை பாண்டுவின் ஒவ்வொரு மகனுக்கும் வழங்கினார். அவர் தனது சொந்த வழியில் கிருஷ்ணருக்கும் தனது செய்தியை தெரிவித்தார். துரியோதனன் அவனது சக்தியை பார்த்து சிரித்தான். சகுனி மற்றும் துச்சாதனனின் ஊக்கத்தின் விளைவாக அவன் தன் அகங்காரச் செய்தியைத் தொடர்ந்தான். திரௌபதியையும் பாண்டவர்களையும் பற்றி மேலும் மோசமாகப் பேச மற்றவர்கள் அவனை உற்சாகப்படுத்தினர். துரியோதனன் தனது பெருமைமிக்க செய்தியைத் தொடர்ந்தார். நான் உங்கள் அனைவரையும் விட மிக உயர்ந்தவன். உங்களை நாடு கடத்தலில் வாழ வைத்தேன். உங்களை மறைத்துக்கொண்டு உங்களையெல்லாம் பயத்தில் வாழ வைத்தேன். திறமையானவர் என்று கூறப்படும் அர்ஜுனன் என்னிடமிருந்து மறைக்க வளையல்களை அணிந்தான். என்னையும் என் சகோதரர்களையும் கொல்வதாக சபதம் செய்த பீமன் சமையலறையில் ஒளிந்து கொண்டு பானைகள் மற்றும் பாத்திரங்களை சுத்தம் செய்தான். நான் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்க இது போதாதா? நினைவில் கொள்ளுங்கள், கிருஷ்ணர் அல்லது பாண்டவர்கள் அல்லது எனக்கு எதிராக போராடத் தேர்ந்தெடுத்த எந்த முட்டாள்கள் மீதும் எனக்கு எந்த பயமும் இல்லை. பாண்டவர்களாகிய நீங்கள் அனைவரும் என்ன முயற்சித்தாலும் உங்களை நான் ஒருபோதும் வாழவிட மாட்டேன். நான் உங்களுக்கு ஒருபோதும் ஆட்சி செய்ய நிலம் கொடுக்க மாட்டேன். உண்மையில் நான் உங்கள் அனைவரையும் பூமியின் முகத்திலிருந்து அகற்றுவேன். நாளை போர் தொடங்கட்டும். அப்போது நீங்கள் எனக்கு எதிராகப் போராடுவதில் உங்கள் முட்டாள்தனத்தை உணர்வீர்கள். நீங்கள் அனைவரும் கடலைப் பற்றி ஒருபோதும் அறியாத ஒரு தொட்டியில் உள்ள மீன்களைப் போன்றவர்கள். பிதாமகர் பீஷ்மர், துரோணாச்சாரியார் மற்றும் கிருபாச்சாரியார் போன்ற வலிமை மிக்க மற்றும் பன்முகத் திறமைகளைக் கொண்ட குருக்களை விட நீங்கள் அனைவரும் உங்களை மிகவும் உயர்ந்தவர்களாகவும் திறமையானவர்களாகவும் நினைக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் எறும்புகள் போல அதன் இளம் பற்களால் ஒரு மலையை தகர்க்க முயற்சிக்கிறீர்கள். நாளை காலை போர்க்களத்திற்கு வாருங்கள். என் படை எவ்வளவு பெரியது என்பதை பாருங்கள். எனக்கு எத்தனை ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் பாருங்கள். என்னுடைய பரந்த எல்லையற்ற படையை நீங்கள் பார்க்கும் தருணத்தில் ஹஸ்தினாபுரத்தை ஆள வேண்டும் என்ற உங்கள் ஆசை மட்டுமல்ல, உலகையே ஆள வேண்டும் என்ற உங்கள் நம்பிக்கைகளும் மறைந்துவிடும். நாளை நான் இந்த உலகத்தின் சரியான ஆட்சியாளர் என்பதை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நிரூபிக்கப் போகிறேன் என்றான். இவ்வாறு துரியோதனன் தனது செய்தியை முடித்துவிட்டு உலூகனிடம் செய்தியை அப்படியே சொல்லச் சொன்னான். துரியோதனனின் 1 மணி நேர செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் உலூகன் மனப்பாடம் செய்தான். அவன் தன் தேரில் ஏறி பாண்டவர்களின் முகாமை நோக்கிச் சென்றான். துரியோதனனின் செய்தி பாண்டவர்களை தூண்டிவிடும் என்பதை உலூகன் அறிந்திருந்தான். பாண்டவர்களின் கூடாரத்திற்குள் நுழையும்போது பதட்டத்தால் அவன் நரம்புகள் நடுங்குவதை உணர்ந்தான். கிருஷ்ணர், பாண்டவர்கள், திருஷ்டத்யும்னன், சிகண்டி மற்றும் பிற தலைவர்கள் கூடாரத்தில் இருந்தனர். யுதிஷ்டிரனின் முன் குனிந்து நடுங்கும் தொனியில் உலூகன் தொடர்ந்தான். துரியோதனனின் கட்டளைப்படி நான் இங்கு வந்துள்ளேன். தயவு செய்து என்னை ஒரு தூதராக மட்டுமே பாருங்கள். என் வார்த்தைகளைக் கேட்டதும்
என் மீது கோபப்படாதீர்கள். ஏனென்றால் துரியோதனன் என்னிடம் சொல்லச் சொன்னதை மட்டுமே நான் பேசுவேன். அதற்கு மேல் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொல்லும் செய்தியின் எந்தப் பகுதியும் என் இதயத்திலிருந்து வரவில்லை என்றான். யுதிஷ்டிரன் உலுகாவை பார்த்து புன்னகைத்து உட்கார்ந்து ஓய்வெடுக்க ஒரு இருக்கையைக் காட்டினான். பயப்படாதே உலுகா, உன்மீது நாங்கள் கோபப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. சுதந்திரமாகப் பேசு. என் சகோதரன் துரியோதனன் ஹஸ்தினாபுரத்தை ஆளத் தன் சொந்தக் காரணங்களைக் கொண்டிருக்கிறான் என்பதையும், இந்த போர் தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் என்ன அர்த்தம் என்பதை அவன் காணத் தவறிவிட்டான் என்பதையும் நாம் அனைவரும் அறிவோம். பிதாமகர் மற்றும் குரு துரோணாச்சாரியார் மீது இருந்த நம்பிக்கையில் இந்த போரின் விளைவை அவன் எதிர்பார்க்கத் தவறிவிட்டான். ஏனென்றால் அவன் தலையில் பெருமையும் திருப்தியின்மையும் நிறைந்திருக்கிறது. நீ கொண்டு வந்த செய்தி நிச்சயமாக அமைதிக்கு சாதகமானது அல்ல என்பதை நாங்கள் அறிவோம். அவன் உன் மூலம் என்ன தெரிவித்தான் என்று எங்களிடம் கூறு. நீ ஒரு தூதர் மட்டுமே, நாங்கள் தூதர்களை காயப்படுத்த மாட்டோம் என்றார். கூடாரத்தில் இருந்த அனைத்து ஜோடி கண்களும் தன்னை நோக்கியிருப்பதை உலூகன் உணர்ந்தான். நரம்புகளில் ஒரு பெரிய சுமை ஓட உலூகன் தொண்டையை செருமிக் கொண்டு எழுந்து நின்றான். துரியோதனனின் செய்தியை அவன் சொல்லத் தொடங்கினான். அவன் தொடர்ந்து கொண்டே இருந்தபோது தன்னைச் சுற்றி கோபமும் கிளர்ச்சியும் வளர்வதை உணர்ந்தான். பயத்தின் நரம்புகளுடன் 5 சகோதரர்களுக்கான செய்தியையும் யுதிஷ்டிரனுக்கான தனி செய்தியையும் உலூகன் சொல்லத் தொடங்கினான். இது தனது கடைசி மூச்சாகக் கூட இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டு உலுகன் மூச்சை இழுத்து நின்றான். பீமன் அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். அவன் கோபத்துடன் உலுகனை நோக்கி நகர ஆரம்பித்தான். யுதிஷ்டிரன் பீமனைத் தடுத்து, பீமா, அவன் வெறும் தூதன், உன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு உட்காரு, மற்றதைக் கேட்போம் என்றான். யுதிஷ்டிரன் உலூகாவை நோக்கித் திரும்பி பணிவான குரலில், உலூகா, உன் தொண்டையை அமைதிப்படுத்த ஏதாவது வேண்டுமா? உன் நேரத்தை எடுத்துக்கொண்டு ஓய்வெடு. துரியோதனன் என் சகோதரர்கள் அனைவருக்கும் செய்தி அனுப்பியிருப்பதாகச் சொன்னாய். மற்றவற்றையும் சொல் என்றான். உலுகன் வார்த்தைகள் இல்லாமல் தடுமாறினாள். நீங்கள் உண்மையிலேயே மீதியையும் கேட்க விரும்புகிறீர்களா என்று அவர் பயத்தில் முணுமுணுத்தார். நிச்சயமா, நாம் அதை கேட்க வேண்டும், சரியா என்று யுதிஷ்டிரன் சோகமான புன்னகையுடன் சொன்னான். உலூகன் பீமாவை நோக்கித் தன் கண்களைத் திருப்பினான். எந்நேரமும் தயாராக அவன் வெடிக்கக் காத்து இருந்தான். உலூகன் ஒரு கணம் அமைதியாக நின்று ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு தொடர்ந்தான். துரியோதனனின் அடுத்த செய்தி பீமாவுக்கானது. அவன் சொல்கிறான், நீ பெருமை பேசுபவன். நீ மன்னன் விராடனின் சமையலறையில் வேலை செய்த பிறகு ஒரு நல்ல சமையல்காரனாக மாறிவிட்டாய் என்று கேள்விப்பட்டேன். நீ துச்சாதனனின் இதயத்தை கிழித்து அவன் இரத்தத்தை குடிப்பேன் என்று சபதம் செய்தாய். சரியா? நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். சமையலறையில் கத்தியை வைத்திருப்பது போரில் ஒரு கதாயுதத்தை பிடிப்பது போன்றதல்ல. ஒரு கதாயுதத்தை எப்படி பிடிப்பது என்று உனக்கு நினைவிருக்கிறதா? ஒருவேளை நீ புகலிடத்தை தேர்ந்தெடுத்தால் நான் உன் அனுபவங்களைக் கருத்தில் கொண்டு என் சமையலறையில் சமைக்க நான் உன்னை அனுமதிக்க முடியும் என்றான். இந்தச் செய்தியைக் கேட்டதும் பீமன் மிகவும் கோபமடைவான் என்பது உலூகனுக்குத் தெரியும். எனவே பீமன் பதிலளிக்கவோ அல்லது எதிர்வினையாற்றவோ நேரம் கொடுக்க அவர் சிறிதும் தயங்கவில்லை. அவர் அர்ஜுனனை நோக்கித் திரும்பி, துரியோதனன் கூறுகிறான், அர்ஜுனா, பார்த்தா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வில்லாளியா? நீ விராடனின் ராஜ்யத்தில் பெண்களுடன் நேரத்தைச் செலவிட்டதாக கேள்விப்பட்டேன். பாடி ஆடவேடிக்கை பார்த்தேன். நீ அதில் ஈடுபட்டிருந்ததாக கேள்விப்பட்டேன். அரண்மனையில் உள்ள மற்ற பெண்களிடமிருந்து உன்னை வேறுபடுத்துவது கடினமாக இருந்தது. உன்னைப் போன்ற ஒருவன் எப்படி எங்களைக் கொல்லப் போகிறான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இல்லை, கொலை என்பது உனக்கு ஒரு கடினமான முயற்சி. எதிர்த்து நில்லுங்கள் என்பது சரியான வார்த்தையாக இருக்கும். சரி, உன்னைப் போன்ற ஒருவர் எப்படி பெரிய பிதாமகர் பீஷ்மரையும் பெரிய போர்வீரன் கர்ணனையும் எதிர்த்து நிற்கப் போகிறார்? எனக்கு பதில் சொல்லுங்கள் பெண்ணே. நான் உண்மையிலேயே பதிலை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். போர்க்களத்தில் மரண அழுத்தத்தை தாங்க முடியும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா பெண்ணே என்று கூறினான். அர்ஜுனன் தன் கோபத்தை அடக்க முயன்று கொண்டிருந்த போது உலூகன் நகுலனையும் சகாதேவனையும் நோக்கித் திரும்பி, துரியோதனன் உங்கள் இருவரையும் நோக்கிச் சொல்கிறான். நகுலனும் சகாதேவனும், ஓ பாண்டவர்களின் நண்பர்களே, நீங்கள் இருவரும் இப்போது குதிரை தொழுவத்திலும் பசு தொழுவத்திலும் மட்டுமே சேர்ந்தவர்கள், போரில் இல்லை என்பதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். திறமையான மற்றும் உண்மையான பணியாளர்களான உங்கள் இருவரையும் எனது தொழுவத்திலும் பசுத் தொழுவத்திலும் பணியமர்த்த விரும்புகிறேன். ஆனால் மன்னிக்கவும்,
ஏனென்றால் நான் உங்கள் இருவரையும் போரில் கொல்வேன். என் நாட்டிற்காக இவ்வளவு பெரிய பணியாளர்களை இழப்பது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது என்றான். உலுகா தொடரத் தயங்கி கண்களில் கேள்விகள் நிறைந்திருக்க கிருஷ்ணரை உற்றுப் பார்த்தான். கூடாரத்தில் ஒரு கணம் மௌனம் நிலவியது. உலுகாவின் பயத்தை உணர்ந்த கிருஷ்ணர் தாமரை உதடுகளில் நட்புடன் புன்னகையுடன், உலுகா, துரியோதனன் எனக்கும் செய்தி அனுப்பியிருக்கிறான் இல்லையா? சொல்லு. அவன் என்னை மறக்கவில்லை. நான் அதை கேட்க ஆவலாக இருக்கிறேன். என் பொறுமையை இழப்பதற்கு முன்பு அதை விரைவாகச் சொல்லு என்றார். தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு உலூகன் துரியோதனன் சொன்னான், மாயக்கார அந்த கிருஷ்ணர் அங்கே அமர்ந்திருப்பார், சரியா? மாயக்கார கிருஷ்ணா, உன் தந்திரங்களுக்கும் மந்திரத்திற்கும் நான் பயப்படவில்லை. உன்னை குருட்டுத்தனமாக பின்தொடர நான் பிருந்தாவனத்தில் உள்ள உன் பசுக்களில் ஒன்றைப் போல இல்லை. உன் நடிப்பு எனக்கு நினைவிருக்கிறது. நீ ஹஸ்தினாபுரத்தில் சமாதான பேச்சுவார்த்தைக்காக வந்தபோது வெளிப்படுத்திய அந்த பொழுதுபோக்கு பிரபஞ்ச வடிவம். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. போர்க்களத்தில் சந்திப்போம். அந்த மாய வடிவத்தில் வா. அது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்று பார்ப்போம். ஓ மன்னிக்கவும், அர்ஜுனனின் தேரில் குதிரைகளை மட்டுமே நீங்கள் கட்டுப்படுத்தும் தேரோட்டி என்பதை நான் மறந்துவிட்டேன். நீ ஆயுதங்களை வைத்திருக்க மாட்டாய், சரியா? பாவம் கிருஷ்ணா, அந்த மாயைகள் மற்றும் செயல்களுக்குப் பிறகு நீ செய்ய வேண்டியது குதிரைகளை மட்டுமே கட்டுப்படுத்துவதுதான். ஐயோ, நீ ஒரு தப்பிக்கும் கலைஞர். வெண்ணெய் திருடும்போது நீ எப்படி இருந்தாயோ அதுபோல. அந்த பாண்டவர்களுக்கு உன் சில அசைவுகளை கற்றுக்கொடு. என் பயங்கரமான படையை எதிர்த்து நிற்க முடியாமல் அவர்கள் போர்க்களத்திலிருந்து ஓட முயற்சிக்கும்போது அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உன்னையும் உன் சக்திகளையும் நான் அறிவேன். துரியோதனன் என்ற நான் என் எளிய தேரில் நின்று மிகவும் சக்தி வாய்ந்த கதாயுதத்தை பிடித்து காண்டீவ வில்லையும் வரம்பற்ற அம்பரா தூணிகளின் ஆசீர்வாதத்தையும் அக்னி பகவான் கொடுத்த மிகவும் சக்தி வாய்ந்த தேரையும் கொண்ட உன்னையும் அர்ஜுனனையும் சவால் விடுகிறேன். பார், இப்போது நீங்கள் அனைவரும் யார் அதிக சக்தி வாய்ந்தவர் என்பதை அறிவீர்கள். நீங்கள் அனைவரும் பகவான் மற்றும் தேவர்களின் ஆதரவை பெற்று என்னுடன் சண்டையிட வருகிறீர்கள். நீங்கள் அனைவரும் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று அர்த்தமல்லவா? நான் இன்னும் ஆயிரக்கணக்கான கிருஷ்ணர்களையும் அர்ஜுனன்களையும் எதிர்கொள்ள முடியும். ஆனால் உங்களை போர்க்களத்திலிருந்து தப்பிப் பிழைக்க ஓட வைப்பேன் என்றான். முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணரின் தலைக்குள் என்ன ஓடுகிறது என்று உலூகன் கிருஷ்ணரை பார்த்தான். உலூகன் யுதிஷ்டிரனை நோக்கி திரும்பி அவனை வணங்கி, துரியோதனன், உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்பிய செய்தி அதுதான். அவற்றில் எதுவும் என் இதயத்திலிருந்து வரவில்லை என்று நான் சத்தியம் செய்கிறேன். இவ்வாறு துரியோதனனின் செய்தியை அனைவருக்கும் உலுகன் தெரிவித்து முடித்தான். கோபத்தால் அனைவரும் வாயடைத்துப் போனதை அவன் உணர்ந்தான். கூடாரத்திற்குள் இருந்த காற்று அமைதியுடனும் கோபத்துடனும் சூடான வெடிச்சத்தங்களுக்காக காத்திருந்தது. பூமியில் இதுவே தனது கடைசி இரவாக இருக்கும் என்பதில் உலுகன் உறுதியாக இருந்தான். தலை குனிந்த நிலையிலிருந்த அனைவரையும் நோக்கி உலுகன் தனது பயந்த கண்களைச் சுழற்றினான். மற்றவர்கள் அனைவரும் அவன் மீது கோபத்தின் கணைகள் வீசும்போது கிருஷ்ணர் தன்னை பார்த்து சிரிப்பதை கவனித்தான். உலூகாவின் பயத்தை அவன் பார்வையில் உணர்ந்த கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, உலூகா, துரியோதனனிடம் திரும்பிச் சென்று அவன் செய்தியையும் அதன் அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொண்டோம் என்று சொல். அவன் நினைத்தபடியும் குறிப்பிட்டபடியும் நடக்கட்டும். போர் நாளை தொடங்கும். நாளை காலை போர்க்களத்தில் சந்திப்போம் என்றார். துரியோதனனின் திட்டு வார்த்தைகளால் ஏற்கனவே கோபமடைந்த பீமரின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. கிருஷ்ணரின் எளிய பதிலைக் கேட்டு பீமன் கிருஷ்ணரை கோபமாக பார்த்தான். அவ்வளவுதானா? அந்த இதயமற்ற உயிரினத்திற்கு நீ சொல்ல விரும்புவது அவ்வளவுதானா? பீமன் உலுகாவை நோக்கி திரும்பி கர்ஜித்தான். அந்த கொடூரமான உயிரினத்திடம் இதைச் சொல். முட்டாள் துரியோதனா, என் சபதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு நினைவிருக்கிறது. உன்னை மட்டுமல்ல, உன் சகோதரர்களையும் கொல்லப்போகும் இந்த சூழ்நிலைக்கு நீ உன் விதியை தள்ளிவிட்டாய். நாளை முதல் உன் சகோதரர்கள் என் கரங்களில் போர்க்களத்தில் செத்து மடிவதை காணத் தயாராக இரு. உன்னையும் கொல்லப்போகிறேன். உன் அன்பான துச்சாதனனின் இரத்தத்தை உன் கண்களுக்கு முன்பாகவே நான் அவனை அரைத்து குத்திக் கொள்வதற்கு முன்பு அவன் மரணத்தைக் காணத் தயாராக இரு. அந்த உருவங்கள் உன் மனதில் இருந்து மறைவதற்கு முன்பே நான் உன்னை கொன்றுவிடுவேன். இன்று முதல் நான் உன் மோசமான கனவாக இருப்பேன். உனக்கும் உன் சகோதரர்களுக்கும் என் ஆன்மாவின் மீது சத்தியமாகச் சொல்கிறேன்,
உனது சகோதரர்கள், உன் மகன்கள், மருமகன்கள், உறவினர்கள் மற்றும் உன்னை ஆதரிக்கும் மன்னர்கள் ஆகியோரின் மரணம் நெருங்கிவிட்டது என்றான். பீமனால் கொல்லப்படுவான் என்ற பயத்திலிருந்து உலுகாவை விடுவிப்பதற்காக பீமன் தன் இருக்கைக்குத் திரும்பினான். சகாதேவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து உலுகாவிடம், உலுகா, துரியோதனனுக்கும் உன் தந்தைக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. துரியோதனனிடம் பேசு. நீ ஏமாற்றுக்காரனே. நீயே மரணத்தை அழைத்தாய். மாமா சகுனியால் உந்தப்பட்டு இந்த உலகத்தை வெல்ல முடியும் என்று நினைக்கிறாய். உன் சொந்த சகோதரர்களின் வாழ்க்கையை அழிக்க மட்டுமே நீ பிறந்தாய் என்பதை நினைவில் கொள். என் சகோதரன் பீமன் உன் கண்முன்னே அனைவரையும் கொல்லும்போது அதை நீயே காண்பாய். மேலும் உலுகா, உன் தந்தை சகுனியிடம் இதைத் தெரிவி. முட்டாள், இதற்கெல்லாம் பின்னால் இருப்பது நீதான். குருவம்சத்தின் தலைவிதி இந்த நிலைக்கு வந்துவிட்டது. எல்லாமே உன் கரைபடிந்த இதயத்தாலும் மூளையாலும் தான். நீ எப்போதும் உன் இதயத்தில் தீய நோக்கங்களுடன் நடந்து கொண்டிருக்கிறாய். உன் மகன்கள் மற்றும் துரியோதனனின் மரணத்திற்கு உன் திட்டங்கள் எப்படி காரணமாக இருக்கும் என்பதை பார்க்கப் போகிறாய் என்றான். துரியோதனனின் செய்தி துரியோதனன் விரும்பியதை உண்மையிலேயே கிளறிவிட்டதாக உலூகன் உணர்ந்தான். பாண்டவர்களின் கூடாரத்தில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. கௌரவர்களிடம் திரும்பிச் செல்ல நேரம் கேட்டு உலூகன் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான். அர்ஜுனன் எழுந்து நின்று அரசர்களின் கர்ஜனையை தணித்து உலூகனை பார்த்தான். உலூகா, என் செய்தியை துரியோதனனுக்குத் தெரிவி. துரியோதனா, நாளை போர்க்களத்தில் என் காண்டீவம் மூலம் உனக்கு பதில் கிடைக்கும். நீ உன்னை ஒரு க்ஷத்திரியன் என்று கருதுகிறாயா? ஒரு உண்மையான க்ஷத்திரியன் தன் எதிரிகளுடன் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தன் பலத்தை பயன்படுத்தி போராடுகிறான். அன்னகர்கள் மட்டுமே அதைச் செய்வார்கள். நீ ஒரு கோழை. தன்னை சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும் பலவீனமானவன். நீ இப்போது வாழும் வாழ்க்கை பிதாமகர் பீஷ்மர், துரோணாச்சாரியார் மற்றும் உன் தந்தையின் அன்பின் வலிமையின் நிழலில் உள்ளது என்பதை நினைவில் கொள். இந்த முதியவர்கள் அனைவருக்கும் பின்னால் ஒளிந்து கொண்டு உன்னை வலிமை மிக்க போர்வீரன் என்று அழைக்கிறாய். நினைவில் கொள்ளுங்கள், பாண்டுவின் புத்திரர்கள் அவர்களின் வார்த்தைகளால் வாழ்வார்கள். நாங்கள் சத்தியம் செய்ததைச் செய்வோம். எனவே இறக்கத் தயாராக இரு என்றான். அமைதியாக அமர்ந்திருந்த யுதிஷ்டிரன் உறுதியான குரலில், துரியோதனனுக்கும் அவன் சகோதரர்களுக்கும் என் செய்தியை தெரிவி என்றான். துரியோதனா, உன் செய்தி எனக்குப் புரிந்தது. நீ என்னை தவறாக மதிப்பிட்டாய். எனக்கு எறும்புகள், புழுக்கள் கூட வேண்டாம். ஹஸ்தினாபுரத்தை ஆளவோ உன் தந்தையின் உணர்வுகளையும் உன் விருப்பத்தையும் புண்படுத்தவோ எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதனால்தான் இந்தப் போரைத் தவிர்க்க 5 கிராமங்களுக்கு நான் ஒப்புக்கொண்டேன். பொறாமையால் நீ வெல்லப்பட்டாய். விதுரன், பிதாமகன், சஞ்சயன், உன் தந்தை மற்றும் கிருஷ்ணரின் அறிவுரைகளை ஏற்க நீ தயாராக இல்லை. பீமன் கூட சமாதானத்திற்கு தயாராக இருந்தான். அவன் சபதங்களை புறக்கணித்தான். ஆனால் நீ போதிய புரிதல் இல்லாமல் அவற்றை ஒருபோதும் கேட்கத் தயாராக இல்லை. எனவே இந்த போர் உன்னால்தான் நடக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள். பொறாமையும் அதிகார தாகமும் உன்னை எங்கும் அழைத்துச் செல்லாது என்பதைக் காட்ட இந்த போர். நீ தீமையின் பாதையை எடுத்திருக்கிறாய். என் சகோதரனே, மற்றவர்களின் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் மட்டுமே நீ எங்களை போருக்கு சவால் விடுகிறாய். நீ யோசித்து பார்க்க இன்னும் நேரம் இருக்கின்றது. ஆனால் நீ மறுபரிசீலனை செய்ய மாட்டாய் என்று எனக்குத் தெரியும். அதனால் இவ்வளவு கர்ஜனை வேண்டாம் என்றான். யுதிஷ்டிரனின் வார்த்தைகளைக் கேட்டு உலுகன் அதிர்ச்சியடைந்தான். அமைதியாக இருந்த யுதிஷ்டிரனும் தன் மனதில் உள்ளதைத்தான் பேசினான். துரியோதனனின் செய்தி பாண்டவர்களை புதர் நெருப்பு போல எரிய வைத்தது தெளிவாகத் தெரிகிறது. இப்போது உலுகன் மிகவும் கவலையடைந்தான். கூடாரத்தில் அமைதியின்மையை அவன் உணர்ந்தான். யுதிஷ்டிரரின் முன் பணிந்து பாண்டவர்களோ அல்லது கூடாரத்தில் உள்ள எவரேனும் தங்கள் சுடர்விடும் செய்தியைத் தொடங்குவதற்கு முன்பு உலுகன் வெளியேறத் தயாரானான். கிருஷ்ணர் கலங்காத தொனியில், உலூகா, பாதுகாப்பாகத் திரும்பிச் செல்லுங்கள். இங்கிருந்து செய்திகளை நீ தெரிவிக்கும் அதே வேளையில் என்னுடையதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். துரியோதனா, நான் சண்டையிட மாட்டேன் என்று சத்தியம் செய்ததால் நீ எனக்கு இப்படி ஒரு செய்தியை அனுப்பியுள்ளாய் என்பது எனக்குத் தெரியும். யுதிஷ்டிரனின் வார்த்தைகளை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த போர் சகோதரர்களான உங்களுக்குள் நடக்கிறது. அதனால் அவர்கள் உங்களைப் பழிதீர்த்து அவர்களுடையதை திருப்பித் தர வேண்டும், எனக்கு அல்ல. இல்லையென்றால் நீ திரௌபதிக்கு செய்ததற்கு உன்னையும் உன் சகோதரர்களையும் அன்றே எரித்து சாம்பலாக்கியிருப்பேன். ஆனால் துரியோதனா, விழித்திருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, சாகும் வரை என் குரல் உன்னை துடிப்பதைக் கேட்பாய் என்று நான் உனக்குச் சத்தியம் செய்கிறேன். பாண்டு மகன்களில் யாரும் உன்னை பற்றி பயப்படவில்லை. இங்குள்ள படைக்கும் அப்படித்தான். எனவே போர்க்களத்தில்
பீமன் மற்றும் அர்ஜுனனின் சபதங்களை எதிர்கொள்ளத் தயாராக இரு என்றார். பீமன் கைகளை முறுக்கி பெருமூச்சு விட்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். தன் கோபத்தை அடக்க முடியாமல், இதையும் சேர்த்துக்கொள் உலூகா. துரியோதனா, நான் உன்னை எதிர்க்கிறேன். நீயும் உன் சகோதரர்களும் ஹஸ்தினாபுரத்திலேயே இருந்திருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் இங்கு வந்ததில் தவறு செய்துவிட்டீர்கள். நான் திருதராஷ்டிரனின் மகன்களின் மரணம் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களையெல்லாம் சந்தித்து உங்களைக் கொல்ல காலை வரை காத்திருக்க வேண்டியிருப்பதால் இது எனக்கு ஒரு நீண்ட இரவாக இருக்கும் என்றான். பீமன் முடித்தவுடன் அர்ஜுனன் எழுந்தான். துரியோதனனுக்கு அவன் அளித்த திடீர் பதிலில் திருப்தியடையாமல் மீண்டும் பேசினான். இதையும் சொல் உலூகா. ஓ துரியோதனா, நீ ஏன் பிதாமகர் பீஷ்மரை தளபதியாக்கினாய் என்று எனக்குத் தெரியும். நீ பாவப்பட்ட ஆன்மா. நாம் அவனையோ துரோணாச்சாரியாரையோ ஒருபோதும் தாக்க மாட்டோம் என்று நினைக்கிறாயா? நான் என் குருவையும் என் தாத்தாவையும் என் உயிரை விட அதிகமாக வணங்கினாலும் அவர்கள் உன் பக்கம் இருக்கிறார்கள். நீதான் அவர்களின் தலையில் இருக்கிறவன். அவர்கள் உன்னால்தான் செயல்படுகிறார்கள், போராடுகிறார்கள். இவ்வளவு பெரிய ஞானமும் அறிவும் நீ அவர்களின் புலன்களைக் கட்டுப்படுத்துவதால் வீணாகிவிட்டன. அதற்காக பீமன் உன்னை கொல்லப் போகிறான். உன் பக்கம் எடுத்ததற்காக பிதாமகரை நான் கொல்வேன். அவர்கள் உன்னுடனிருந்து மரணத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அது அவர்களுக்குத் தெரியும். எனவே எங்களை கொல்ல வேண்டும் அல்லது இந்த உலகை ஆள வேண்டும் என்ற நம்பிக்கையும் கனவுகளும் வேண்டாம் என்றான். அர்ஜுனன் தனது செய்தியை முடித்துவிட்டதை உலூகன் உணர்ந்தான். கூடியிருந்த மக்களை வணங்கி தன்னுள் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் கதிர்களுடன் கூடாரத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினான். அனைவரையும் கடக்கும் முன்பே திருஷ்டத்யும்னன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். அவன் குரல் கூடாரத்தை எதிரொலித்தது. உலூகா, என் செய்தியையும் உன் இளவரசனிடம் எடுத்துச் செல்லுங்கள். உலூகனின் நம்பிக்கை கதிர் மங்கி அது என்ன செய்தியாக இருக்கும் என்று யோசித்து உறைந்து நின்றான். உலூகன் பயந்த கண்களுடன் தன்னை நோக்கித் திரும்பியபோது திருஷ்டத்யும்னன் தொடர்ந்தான். துரோணாச்சாரியாரை கொல்ல நான் பிறந்தேன் என்று துரோணாச்சாரியாரிடம் சொல்லுங்கள். போர் முடியும் வரை துரோணாச்சாரியார் உயிர் வாழ்வார் என்ற நம்பிக்கை இல்லை. எனவே கௌரவர்களும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. துரியோதனனின் சீடர்கள் என்னால் கொல்லப்படுவார்கள். பேச்சையும் கனவுகளையும் இழக்கச் சொல்லுங்கள். ஒரு க்ஷத்திரியனைப் போல வந்து போரிடச் சொல்லுங்கள் என்றான். உலுகன் பயத்தில் நனைந்து கண்களை யுதிஷ்டிரனை நோக்கித் திருப்பினான். யுதிஷ்டிரர் தலையை ஏற்றுக்கொள்வது போல் ஆட்டிக்கொண்டார். உலுகன் குனிந்து கைகளை மடக்கி கூடாரத்தின் நுழைவாயிலை நோக்கி பின்னோக்கி நடந்தான். அவன் தன் தேரை நோக்கி ஓடி குதிரைகளில் ஏறி கௌரவர்களின் முகாமுக்குத் திரும்பும்படி வற்புறுத்தினான். யுதிஷ்டிரர் பாண்டவர்களின் தளபதியான திருஷ்டத்யும்னனுடன் விவாதித்து தனது படையை நிலைநிறுத்தத் தொடங்கினார். இரவு வந்துவிட்டது. பாண்டவர்களின் முகாமிலிருந்து கடுமையான பதில்களை எடுத்துக்கொண்டு உலூகன் கௌரவர்களின் முகாமுக்குத் திரும்பிச் சென்றான். துரியோதனனும் துச்சாதனனும் இன்னும் பாண்டவர்களை கேலி செய்து வெறித்தனமாக சிரிப்பதை அவனால் கேட்க முடிந்தது. உலூகன் துரியோதனனின் கூடாரத்திற்குள் நுழைந்தான். கூடாரத்தின் வழியாக வேகமாகச் சென்று கௌரவர்கள் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்திருப்பதை உணர்ந்தான். துச்சாதனனும் துரியோதனனும் பாண்டவர்களை குடிபோதையில் கேலி செய்து கொண்டிருந்தார்கள். உலூகா, இவ்வளவு நேரமும் நான் உனக்காக காத்திருந்தேன். வா வா, சீக்கிரம் வந்து என் புத்திசாலி சகோதரர்கள் என் செய்திக்கு எப்படி பதிலளித்தார்கள் என்று சொல்லுங்கள். செய்தியைக் கேட்டபோது அவர்களின் முகம் எப்படி இருந்தது? பயந்து, மரண பயத்தில் திகிலடைந்து இருந்திருப்பார்கள். பீமன் கோபத்தில் கல்லெறிந்தவனை நோக்கி நாய் குரைப்பது போல கத்தியிருப்பான் என்று நான் நம்புகிறேன் என்றான். உலூகன் பாண்டவர்கள், கிருஷ்ணர் மற்றும் திருஷ்டத்யும்னரின் செய்திகளை எடுத்துரைத்தான். உலூகனின் வார்த்தைகளைக் கேட்டு துரியோதனன் கலவரமாகச் சிரித்து, ஏளனமாக, அவர்கள் தங்களை தைரியசாலிகள் என்றும் பயப்படவில்லை என்றும் நினைக்கிறார்கள். பாவம் சகோதரர்களே, கோபம் நிறைந்த வார்த்தைகளால் என்னை பயமுறுத்த முயற்சிக்கிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்களின் படை ஒரு நாளுக்கு மேல் நீடிக்காது என்பதை அவர்கள் அறிவார்கள். குறிப்பாக நமது மகா பிதாமகர் பீஷ்மருக்கு எதிராக அவர்களால் நிற்க முடியாது. என்னுடன் பிதாமகர் பீஷ்மர், என் அன்பு நண்பர் கர்ணன் மற்றும் துரோணாச்சாரியார் இருக்கும்போது எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. கொல்ல முடியாத ஒருவரை என் அன்பான அஸ்வத்தாமன் கொல்வான் என்றான். கூடாரத்தில் இருந்த கர்ணன் உறுதியான குரலில், அது உண்மைதான் துரியோதனா. ஆனால் நீ அவர்களை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. முதல் நாள் போரில் நான் போர்க்களத்தில் இருக்க மாட்டேன். அர்ஜுனனையோ அல்லது மற்ற பாண்டவர்களையோ கொல்லும் உள்வலிமை பிதாமகர் பீஷ்மருக்கு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவர் பாண்டவர்களின் மீது உள்ள பாசத்தால் அவர்களை கொல்லத் தயங்குவார். எனவே அர்ஜுனனுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பதை நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் என்றான். குடிபோதையில் இருந்த துரியோதனன், ஹா ஹா ஹா, அர்ஜுனனா, பிதாமகருக்கு எதிராகவா?
என்று வெறித்தனமான குரலில் சொன்னான். அர்ஜுனன் துணிச்சலாக பேசுவான், செயல்படுவான். அவன் துணிச்சலாகவும் வீரம் மிக்கவனாகவும் அச்சமற்றவனாகவும் பிதாமகரை பார்க்கும் வரை இருப்பான். அவன் பிதாமகரை பார்க்கும்போது இதயம் நடுங்கும் பயத்தால் அல்ல, மரியாதையால். எனக்கு அவனைத் தெரியும். நான் அவனை பல காலமாக பார்த்து வருகிறேன். நாளை பொறுத்திருந்து பார். தைரியமாக பேசி பிதாமகர் பீஷ்மரை கொல்வேன் என்று சபதம் செய்த அர்ஜுனன் போர்க்களத்தில் தன் தாத்தாவை பார்க்கும்போது அவரை நோக்கி அம்பை எய்யத் துணிய மாட்டான் என்றான். துரியோதனன் போரில் வெற்றி பெறுவேன் என்றும் துரோணாச்சாரியாரும் பீஷ்மரும் தோல்வியடைந்தாலும் பாண்டவர்களை கொல்ல முடியும் என்றும் முழு நம்பிக்கையுடன் இருந்தான். அவன் சபையை கூட்டி துரோணாச்சாரியார், சகுனி, துச்சாதனன், அஸ்வத்தாமன் மற்றும் பிதாமகர் பீஷ்மர் ஆகிய தளபதிகளுடன் கௌரவப் படையை பாதுகாப்பு படையில் அல்லாமல் தாக்குதல் வகையிலேயே ஒழுங்கமைப்பது பற்றி விவாதித்தான். சூரிய உதயத்துடன் போர் தொடங்குகிறது. துரியோதனன் இந்த முறை பாண்டவர்களை என்றென்றும் அழிக்க காத்திருந்தான். ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா.